எப்பவுமே குரு வந்து பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்கள்ல நல்லவர்னு ஒரு முத்திரை குத்துறதா இருந்தா, அது நம்ம குருவுக்கு தான் குத்துறோம். இந்த கடகத்துக்குள்ள குரு இருக்கிற வரைக்கும், தங்கத்தின் விலை நிலைப்பாட்டுல ஏற்ற இறக்கம் இருக்கும். நெறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி தொழில் சார்ந்து வங்கிகள்ல கடன் வாங்குறவர்களுடைய அளவு கடகத்துக்குள்ள குரு வந்து அதீத மழை அப்படிங்கிறது நம்ம இந்த முறை எடுத்துக்க முடியாது. மிதமான மழை. கேதுதான் நோய், கேதுதான் போராட்டம், கேதுதான் போர்கள். இது இந்த குரு கேது சேர்க்கை தான் மாற்று முறை மருத்துவத்தின் மூலமாக கொரோனா டைம்ல ராகுவை குரு கிராஸ் பண்ணார். இப்போ கேதுவை கிராஸ் பண்ணும்போது உணவு பழக்க வழக்கம் நம்ம இழந்ததுனால குரு இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டு வந்த உடனேயும் ஒவ்வொரு பெயர்ச்சிகள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும், ஏற்றங்கள் கொடுக்கும். நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி, குருவினுடைய மாற்றம் ஒரு ஜாதகருக்கு நிச்சயமா பலவிதமான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த வருடத்துக்கான குரு பெயர்ச்சி 12 ராசிக்கும் எந்த மாதிரி மாற்றம், ஏற்றம், அதே மாதிரி அதிர்ச்சி, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் தரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஒவ்வொரு கணிப்புகள், ஒவ்வொரு ராசிகளுக்கு வருடாந்திர பயிற்சிகள் வரும்பொழுது நீங்க போடக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் கூட அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த வருடம் 2026 குரு பெயர்ச்சி எப்போ வர இருக்கு, 12 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள், அதை பத்தி பேசலாம். எப்பவுமே குரு வந்து பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்கள்ல நல்லவர்னு ஒரு முத்திரை குத்துறதா இருந்தால் நம்ம குருவுக்கு தான் குத்துறோம். ஏன்னா அவர் தான் முழு முதற் சுப கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி முழு முதற் கடவுள் நம்ம ஒருத்தர் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி முழு முதற் சுப கிரகம் அப்படின்னா அது நம்ம குரு பகவான். எப்பவுமே எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி ஆனாலும் அதிகமா பார்வையாளரை ஈர்க்கிறது குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் தான். எப்பவுமே குரு பெயர்ச்சியில பயபக்தியோடு பார்ப்போம், சனி பெயர்ச்சியில பயத்தோடு பார்ப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்ப ஏற்கனவே மிதுனத்துல இருக்காரு. அவர் பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா அது 1ஆம் தேதின்னு கணக்கு. நம்ம ஆங்கில தேதியின் படி அடிப்படையில 2ஆம் தேதி, ஏன்னா 6 to 6 தான் நம்ம டேட் மாத்தும். அதனால ஆங்கில தேதியின் அடிப்படையில 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 கடகத்துக்குள்ள வர்றாருங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உச்ச ஒளி பெறுகிற வீடு. அதாவது அவர் சொந்த வீடுகள்ல ஆட்சி மூல திரிகோணம் பெற்றாலும் உச்ச பலத்தை, அதாவது இது ரெண்டுத்தை விட ஆட்சி மூல திரிகோணத்தை விட வலுவான இடம்ங்கிறது கடகத்துல தான் அவருக்கு கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி 13 மாதங்களுக்கு நெருக்கமா நீடிக்குதுங்க. தொடர்ச்சி 5 மாதம் கடகத்துல இருந்து அக்டோபர் மாதம் இறுதி தேதி வந்து அவர் அதிச்சாரமா சிம்மத்துக்குள்ள போயிடுவார். அதோட ஜனவரி மாதம் 23 அல்லது 24ஆம் தேதி மீண்டும் அங்க அதிசாரம் நிறைவு பெற்று வக்ரம் பெற்று மீண்டும் கடகத்துக்குள்ளவே வந்துருவார். அதோட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் அவர் ஆக்சுவலா சிம்மத்துக்குள்ள போவார். இந்த 13 கால இந்த பெயர்ச்சியில ஏறத்தாழ 10 மாதம் கடகத்துக்குள்ள உச்ச நிலையில குரு இருக்க போறார். எப்பவுமே இயற்கை சுபகிரகம் கோச்சார அடிப்படையில வலுவடைகிறதுங்கிறது தனி மனிதனை காட்டிலும் உலகத்துக்கே ஒரு விதத்துல நன்மை தான். ஆனா இந்த முறை அதை முழுமையா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எப்பெல்லாம் குரு பகவான் வலுவடைகிறாரோ அவருக்கு திரிகோணங்கள்ல சனி ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா குருவின் கோச்சாரம் பலமிழக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சனி வந்து அவருக்கு திரிகோணத்துல மீனத்துல தான் இருக்கு அப்படிங்க. அதே போல ராகு கேதுக்கள் கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிற இந்த குருவின் பெயர்ச்சி கேதுவின் நினைவுல தான் போய் நிக்கிறார். இதே போல எப்பெல்லாம் வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து குரு கடகத்துல வந்து பெயர்ச்சி ஆவார், அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை பீக்கில் போகும். இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. யாரும் வாங்க முடியல, பார்க்க தான் முடியுது. இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது எப்பெல்லாம் ராகு கேதுக்களுக்கு திரிகோணத்துல அல்லது கேந்திரத்துல குரு வராரோ, எப்பெல்லாம் குரு வந்து ஆட்சி உச்சம்ங்கிற நிலை பெறாரோ விவசாயம் செழிக்கும், நீர் வரத்து அதிகமா இருக்கும், அவருடைய காரகங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துரும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ மிதுனத்துல குரு இருந்தா அப்படிங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ராகுவுக்கு திரிகோணத்துல இருந்தார். எப்பெல்லாம் ராகுவுக்கு திரிகோணத்துல ஒரு கிரகம் வருது அவருடைய பொருள் காரகத்துவத்தை தூக்கி விட்டுரும். அப்படி அவருடைய உண்மையான பொருள் காரகத்துவம் கோல்டு, பண மதிப்பு, இது எல்லாமே இந்த லாஸ்ட் 1 இயர்ல கொஞ்சம் டக்கு டக்கு நல்லா ஏறிடுச்சுங்க. அதே போல இப்போ குரு வந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள போக போறார். எப்பெல்லாம் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுதோ அப்பெல்லாம் அதோடைய காரகத்துவ பொருட்களுடைய விலை ஏற்றமாகும். இப்போ குருவினுடைய முதன்மை காரகம் தங்கம், ஆபரணங்கள், மங்கள பொருட்கள், இது எல்லாத்துடைய விலையுமே சற்று ஏறக்குறைய உயரிடும். அது எப்போ வரைக்கும்? இப்போ ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க, அக்டோபர் வரைக்கும் கடகடன் ஏறுங்க. திரும்ப சிம்மத்துக்குள்ள போகும்போது அந்த ஒரு 3 மாதம், அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஒரு நார்மலான நிலை. அதுல இருந்து பெரிய ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது, ஒரு ஸ்டடியா மெயின்டைன் ஆகுது, இதுல தற்காலிகமா குறையுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருங்க. மீண்டும் அவர் வக்ரமாகி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 2027 அந்த மாதத்தினுடைய இறுதியில, பொங்கல்லாம் தாண்டி தை மாதம் இறுதியில வந்து மத்தியமத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் உள்ள வருவார் கடகத்துக்குள்ள. திரும்ப ஒன்ஸ் அகைன் அப்படியே ஏற ஆரம்பிக்கும். இந்த கடகத்துக்குள்ள குரு இருக்கிற வரைக்கும் இந்த தங்கத்தின் விலை நிலைப்பாட்டுல ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏற்றம் தான். இப்போ இந்த குரு உள்ள போறதுல இருந்து அடுத்த ஜூன் குரு பயிற்சி வெளில வரதுக்குள்ள
ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கும். இப்போ நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில குரு பயிற்சி ஆகும்போது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்ல கவனமா இருக்கணுமா, எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்? விவசாயத்துக்கு இது ரொம்ப சிறப்பான அமைப்பு. எப்பெல்லாம் குரு கடகத்துக்குள்ளேயும், எப்பெல்லாம் விருச்சகத்துக்குள்ளேயும், எப்பெல்லாம் மீனத்துக்குள்ளேயும் வராரு, ஏன்னா மூன்றுமே நீர் ராசிகள். இவர் சுப கிரகம் உள்ள வரும்போது, அதே போல சுக்கிரன், அதே போல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு நெருக்கமா கடகத்துக்குள்ள குரு இருப்பார். அப்போ எப்பெல்லாம் குருவின் பார்வையில சுக்கிரன் வர்றாரோ அப்பெல்லாம் மழை பொழிவு சூப்பரா இருக்கும். அது மழையின் அளவு நல்லாவே இருக்கும். ஆனா இந்த முறை பாருங்க, அதிர்ஷ்டவசமா நமக்கு மழைக்காலம் கிடைக்கிறது ஆண்டின் இறுதியான நவம்பர், டிசம்பர், அக்டோபர் மத்தியமத்துல இருந்து தான். ஆமா. ஆனா அந்த பீரியட்ல ஒரு பேச்சை சிம்மத்துக்குள்ள ஓடி போயிடுறோம். அப்போ இயல்பை விட மழையின் அளவு நார்மலா தான் இருக்கும். ஆக்சுவலா கடகத்துக்குள்ள இருந்ததுன்னா தமிழக பகுதிகளில் வந்து ஆண்டின் இறுதியில தான், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்துல தான் அதிக மழை பொழிவுகள் இருக்கும், குறிப்பா அக்டோபர், நவம்பர்ல. ஆனா அந்த மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாகி அவர் சிம்மத்துக்குள்ள போயிடுறார். ஜலராசி அவர் தொடர்பு கொள்ளல. அப்ப கடகத்துக்குள்ள குரு வந்து அதீத மழை அப்படிங்கறது நம்ம இந்த முறை எடுத்துக்க முடியாது. மிதமான மழை நிச்சயமா கிடைக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விவசாயம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இயல்பை விட. நவம்பர், டிசம்பர் அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா குரு கேதுவுக்கு நெருக்கமா இருப்பார். இது என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி தொழில் சார்ந்து வங்கிகள்ல கடன் வாங்குறவர்களுடைய அளவு ரொம்ப அதிகரிச்சிடும். குரு கேது சேர்க்கதா கௌரவ கடன்கள் நிறைய பேர் கடன் வாங்கி அப்ப இந்த நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையினா என்னது, பல பேர் கடன்காரன் ஆக்கும் அப்படிங்கிறது அது மறைமுகமான அதுல சொல்லக்கூடிய அமைப்பு. ஆண்டினுடைய இறுதி அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலகட்டம்லாம் குரு வந்து கேதுவுக்கு நெருக்கமா இருப்பார். அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகளுடைய பண மதிப்பு போர் காரணங்களாலேயோ எந்த காரணங்களையோ இழக்கிறதோ அல்ல அதிகரிக்கிறதோ, பண மதிப்புல நிறைய நாடுகள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமா வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில உயிர் இழப்புகள் அந்த குரு வந்து கேதுவுக்கு நெருக்கமா எப்பெல்லாம் இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கி அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு கேது சேர்க்கை, அதுவும் சனிக்கு திரிகோணத்துல அந்த சேர்க்கை, இதுதான் வந்து உயிர் இழப்புகள் அதிகமாக ஏற்படுறது. இந்த இடங்கள்ல கேதுவுக்கு நெருக்கமா சனிக்கு திரிகோணத்துல போகும்போது கேதுதான் நோய், கேதுதான் போராட்டம், கேதுதான் போர்கள், இதுக்கெல்லான காரண கிரகம். அப்போ நீர் பிரதேசங்களை ஒட்டிய நாடுகளுக்கு பக்கங்கள்ல போர் வெடிக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அது உயிர் இழப்புகளை, உயிர் சேதங்களை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துற ஒரு காலகட்டம். அதே போல இந்த நிறைய கருதரிப்பு மையங்கள் வளர்ச்சி அடைகிற காலகட்டம் இந்த ஆண்டுகள். இந்த குரு கேது சேர்க்கை தான் மாற்று முறை மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிறது. இந்த கொரோனாக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கருதரிப்பு மையங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. கொரோனா டைம்ல ராகுவ குரு கிராஸ் பண்ணார். இப்போ கேதுவை கிராஸ் பண்ணும்போது இது இன்னும் ஒரு கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும். அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம இழந்ததுனால குரு இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போயிடுறார். செயற்கை முறை கருதரிப்பு, இந்த டெஸ்ட் டியூப் பேபி, இந்த கலாச்சாரங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குருவின் பயிற்சினால. பொது பலன்களா நிறைய விஷயம் நம்ம இது தொட்டு பேசியிருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி மாற்றம் வரும், அதுல ஒரு கிரகம் இருந்தால் எந்த மாதிரி மாற்றம் ஏற்றம் இருக்கும் அப்படிங்கறது தொடர்ந்து பாருங்க. கடகம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய 8 கிரகங்கள், சூரியன் மீது குரு போகிறதுங்கிறது ஒரு ஆகச்சிறந்த பலன். அதுவும் அவங்க அரசாங்கம், அரசியல் சார்ந்து தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற ஒரு குரு பயிற்சியா சூரியன் மேல யாருக்கெல்லாம் குரு போதோ அவங்க என்ன ராசி நட்சத்திரம் லக்னமா இருந்தாலும்